ஃப்ரெண்ட்ஸ், ஐயப்பனை பார்க்க கேரளா கிளம்பியாச்சு. பாருங்கள், வீடியோ போடுறாங்க, போயிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதான் நம்ம யூடியூபரு. வாங்க, வணக்கம். இதான் நம்ம நமஸ்காரம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே கிளம்பியாச்சுன்னா சபரிமலைக்கு தான். ஐயப்பனை பார்க்க கிளம்பியாச்சு. வீடியோவில் சொல்லியிருப்போம். சாத்தாங்குளத்தில் கெட்டி, அதுக்கப்புறம் திருநெல்வேலியிலையும் கொஞ்சம் இருந்து கெட்டிட்டு வேனில் ஏறி நாங்கள் கிளம்ப ஆரம்பித்தாச்சு. இப்போ சபரிமலை அந்த பார்க்கிங்க்கு வந்தாச்சு. பாருங்கள், பார்க்கிங்கில் நின்றுட்டுருக்கோம். மேலே விடமாட்டேன்ட்டாங்க. அதனால் நேராக பம்பை நதிக்கு போகிறதுக்கு அங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு போயாச்சு. பஸ் ஏறுறதுக்கு அந்த பஸ் ஸ்டாண்டில் நின்றுருக்கோம். சபரிமலை பஸ் ஸ்டாண்டு. அங்கேருந்து நேராக பம்பைக்கு போகணும். பம்பைக்கு போயிட்டு அங்கே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கெட்டி அதுக்கப்புறம் அங்கே போகணும். இதுதான் பம்பை போகிற பஸ் ஸ்டாண்டு. அங்கே பாருங்கள், எவ்வளோ பேர் கெட்டி வந்துட்டுருக்காங்க பாருங்கள். ஒன்று போல கலரில் மாலைலாம் வச்சு கெட்டி எல்லாருமே பஸ் ஏறக்குன்னு நிற்காங்க பம்பைக்கு போகிறதுக்கு. சரியான க்ரௌடாக இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு இருந்தால் சரி வராதுன்னு வண்டியில் ஏறி நேராக வந்தாச்சு. பஸ்ஸு கிடச்சி நேராக பம்பையில் வந்து இறங்கியாச்சு. இனி வாங்க போவோன்னு பம்பை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உள்ளே போயிட்டுருக்கோம் பம்பை நதிக்கு. பாருங்கள், இப்போ பம்பை நதி காமிக்கிறேன். சைடில் வரும், பக்கத்தில் போயாச்சு. நெய் இந்த வாளி கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னாங்க. அது வேறு கொண்டு போயிட்டுருக்கோம். இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் சபரிமலைக்கு போயிட்டுருக்கோம். அது பம்பை வழியாக சிறுவழியில் போகணுன்ட்டு பம்பை வழியாக குளிச்சுட்டு சிறுவழியில் போகணுன்ட்டு போயிட்டுருக்கோம். பெருவழி வந்து கார்த்திகை மாதம்தான் திறப்பாங்க. அதனால் சிறுவழியில் போயிட்டுருக்கோம். பாருங்கள், திடீர் பிளான் தான். நாங்கள் போகணுன்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். ஆனால் போகவே முடியல. ஆனால் ஐயப்பன் மனசு வச்சோன்னே தான் போக முடிஞ்சிச்சு. எப்படியோ ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் ஐயப்பன் கோயிலுக்கு வாட்டி போகணுன்ட்டு எப்படியோ ஐயப்பர் எங்களை கூப்பிட்டாங்க. போயாச்சு. இந்த பம்பை நதிக்கு வந்துவிட்டோம். பாருங்கள், விடிய காலம் தான் வந்தோம். கரெக்டாக 4:30 இல்லை 3:30 போல் இருக்கும் பம்பை நதிக்கு வந்தது. பாருங்கள், இதுதான் பம்பை நதி. இங்கே தான் குளிச்சுட்டு எல்லோரும் கெட்டி இங்கேருந்து கிளம்புவாங்க. நாங்கள் இப்போ தான் வந்திருக்கோம் பம்பை நதிக்கு. தண்ணி ஓரளவு இருந்துச்சு, ஃபுல்லாக இல்லை, ஓரளவு இடுப்புக்கு மேலே வரைக்கும் தண்ணி இருந்துச்சு. குளிர் பரவாயில்ல ஓரளவுக்கு. ஆனால் கார்த்திகை மாதம் இருக்கிற மாதிரி குளிர் இல்லை, ஓரளவு கம்மியாக இருந்துச்சு. அங்கே போய் பார்த்தா பெரிய பஜார் மாதிரி அவ்வளோ கடை இருக்குது பம்பை நதியில். ஏகப்பட்ட கடை, ஃபுல்லாக எல்லா ஸ்பெஷலிஸ்ட் எல்லாமே இருக்குது. ஒன்று நாங்கள் குளிச்சுட்டு வந்தாச்சு. வந்த பிறகு எல்லாம் வச்சு பூஜைலாம் பண்ணி இப்போ எல்லாருக்கும் கெட்டி விடுவாங்க. பாருங்கள், குருசாமி இந்த பாருங்கள், இப்போ கெட்டுவாங்க. எல்லோரும் குளிச்சுட்டு வந்து கெட்ட ஆரம்பித்தோம். இப்போ கெட்டி நேராக சபரிமலைக்கு நடந்துட வேண்டியதான். மற்றவங்க எல்லாருக்கும் கெட்டி குருசாமி விட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து அப்படி சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் அடுத்த வாடி தான் கெட்டணும், அதனால் பார்த்துட்டு இருந்தோம் சுற்றி. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து பம்பாயில் நிற்கிறோம். இப்போ நான் பம்பாயில் குளிச்சுட்டு இப்போ கோயிலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். கெட்டலாம் கெட்டியாச்சு. பம்பாய் ஃப்ரெண்ட்ஸ், நேராக பம்பைக்கு வந்தீங்கன்னா பம்பைக்கு நேராக எல்லா கடைகளும், எல்லா ஸ்பெஷலிஸ்ட் வசதி எல்லாமே, ரூம்கள் எல்லாமே இருக்குது. பாத்ரூம் வசதி எல்லாமே இருக்குது. அதில் வந்து துணி, லாக்கரில் ஃபோனு எல்லாமே வச்சுக்கலாம். லாக்கர் இருக்குது, எல்லா கடை வசதியும் இருக்குது. அப்படியே வச்சுட்டு இங்கேருந்து கிளம்பிடலாம். நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கெட்டி எல்லோரும் அப்படியே மொத்தமாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். சிறுவழி பாதையில் அப்படி பேசிட்டு நடந்துகிட்டு இருந்தோம். ரொம்ப தூரம், இதான் ஃபஸ்ட் டைம் இல்லைன்னா ரொம்ப தூரம் போன மாதிரியே இருந்துச்சு. சரி வாங்க போகணும், அப்படி வீடியோ எடுத்துகிட்டு. அப்போ தான் இந்த முத்தாரம்மன் இவங்கள பார்த்தோம். உடன்குடி முத்தாரம்மன் ஏதோ சேனல் சொன்னாங்க. என்னென்னா முத்தாரி மகன் ஒரு சேனல் சொன்னாங்க, அவங்க வச்சுருக்காங்களாம். அதனால் அப்படி ஒரு வீடியோலாம் போட்டு அப்படியே போயிட்டுருந்தோம். கெட்டி இந்த போகிறாங்களா. இது கார்த்திகை மாதம் மாதிரி அதிக அளவுக்கு ஆள் ரொம்ப நெருக்கடியாக இருக்காது. ஓரளவு ஃப்ரீயாக இருந்துச்சு இந்த மந்த்து. கார்த்திகை மாதம்லாம் இதில் நின்று தான் போக முடியும். ரொம்ப அளவுக்கு வேகமாக போக முடியாது, அந்த அளவுக்கு கூட்டம் வரும். இந்த டைம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு என்னால் வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன். பொறுமையாக போயிட்டு இருந்தோம். எல்லோரும் வேகமாக போயிட்டு இருந்தாங்க.
நம்ம முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக அப்படியே போயிட்டுருந்தோம். சின்ன வயசுலேருந்தே கூப்பிட்டு வருவாங்க கன்னிச்சாமியாக. சின்ன பசங்கள்லாம் கட்டி இந்த போகிறாங்களா இந்த மாதிரி நடந்து வருவாங்க. நிறைய பேர் பார்த்தோம். அங்கேருந்து விடிய காலமே ஏறிட்டு இருந்தாங்க கட்டி. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் மேலே ஏறுற ஸ்டேஜ் வந்தாச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இதில் சூடங்கள்லாம் குளிச்சிருப்பாங்க. இதில் இருந்து தான் ஸ்டார்டிங் அந்த மலை ஏறுறது ஸ்டார்ட் ஆகும். பாருங்கள், நாங்கள் வீடியோ ஃபுல்லாக காமிப்போம். வீடியோ எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சபரிமலை போகிறதுலேருந்து வர்ற வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் மேலே வந்திருக்கோம். மேலே நிறைய கோயிலெலாம் இருக்கும். அங்கே எல்லா கோயிலுக்கெலாம் போயிட்டு எல்லோரும் குரூப் ஃபோட்டோ செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். வீடியோ இங்கே வந்து சபரிமலை என்ட்ரன்ஸு மேலே ஸ்டார்டிங் பிள்ளையார் கோயில் எல்லா கோயிலும் இருக்கும். இங்கே லாஸ்ட்டாக எல்லா கோயிலும் சாமிலாம் கும்பிட்டு ஒரு வீடியோ போட்டு கிளம்பணும். நான் வீடியோவில் காமிக்கேன், நீங்கள் சுற்றி பாருங்கள். எல்லா கோயிலும் இருக்கும். வீடியோ நிறைய இடத்துல எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு வீடியோ எடுத்துகிட்டு பண்ணி போட்டிருக்கோம். பாருங்கள், இந்த எல்லோரும் போயிட்டுருக்காங்களா. இது இருந்தால் ஏற ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொரு கோயிலும் தனித்தனியாக இங்கே இருக்கும். பிள்ளையார் கோயிலேருந்து எல்லா கோயிலும் இருக்கும். இங்கே தான் சாமி கும்பிட்டு ஏற ஆரம்பிப்பாங்க மலை. நான் வீடியோவில் காமிக்கேன். இந்த நாங்கள் ஏற ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டு இந்த பாதை இப்படி தான் வரும். அதுக்கப்புறம் போக அப்படியே மேலே செங்குத்தாக இருக்கும் பாதை. பாருங்கள், வீடியோவில் ஓரளவு ஃபுல்லாக காமிக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முழு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். இதில் யூடியூப் சேனலில் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சபரிமலை எப்படிலாம் இருக்குது, பாதைகள் எப்படி இருக்குது, எல்லாமே பார்க்கலாம். பாருங்கள், இந்த வீடியோவில் ஃபுல்லாக காமிக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இதான் டோலி. நடக்க முடியாதவங்கள தூக்கிட்டு போவாங்க. இதில் வச்சு ஒரு 3000 4000 சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ மணி 5:30. இப்போ தான் நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். மேன் வர்சஸ் வைல்டு மாதிரி. இப்போ லைவில் ஒரு பாட்டு ஓடிட்டுருக்கலாம். அந்த பாட்டு தான் நம்ம சபரிமலை ஐயப்ப சாமி கோயில் இருந்தால் இந்த பாட்டு ஓடிட்டே இருக்கும். அவங்க மேடை பூட்டிட்டாங்கன்னா இந்த பாட்டு ஓடாது. இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கு போகிற வழியில் மூலிகை தண்ணி குடிநீர்லாம் இருந்துச்சு. மூலிகை குடிநீர் அவங்க கோயிலேருந்து ஒரு இடத்துல காய்ச்சி மூலிகை தண்ணியை எல்லோரும் கொடுப்பாங்க. அதை குடிச்சிட்டு ஏறினீங்கன்னு வைங்க, அது பாட்டுக்கு ஏறலாம். அங்கே கொஞ்ச நேரம் சைடில் நின்றுட்டு இருந்தோம். மூலிகை தண்ணி பக்கத்தில் குடிச்சிட்டு போகணும். க்ரௌடாக இருந்துச்சு. அதனால் பார்த்தோம், இங்கே ஏகப்பட்ட பேர் போயிட்டு இருந்தாங்க. சரின்ட்டு மூலிகை தண்ணி குடிப்போன்ட்டு அங்கே ஊற்றிட்டு இருந்தாங்க. குடித்தோம். ரோஸ் கலரில் இருந்துச்சு. அவங்க காய்ச்சி அவங்க மூலிகை எல்லாம் நிறைய போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க போல். சூப்பராக இருந்துச்சு. குடிச்சிட்டு ஆளுக்கு ஒவ்வொரு டம்ளர் குடிச்சிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒவ்வொரு பிட்டாக வரும். சீட்லாம் போட்டு ஒவ்வொரு பிட்டாக நிற்கிற மாதிரி இடம்லாம் இருக்கும். ப்ளைனாகவும் இருக்கும், செங்குத்தாக இருக்கும், படிக்கிட்டு வரும், அப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஏறின மாதிரி இருக்கும். நிறைய இது. இப்போ நாங்கள் வந்து 10வது பிட்டில் போயிட்டுருக்கோம். மொத்தம் 18 பிட்டு உண்டுன்னு சொன்னாங்க. அது சரியாக வீடியோவில் போர்டெல்லாம் சரியாக காமிக்கலை. ஏறப்பட்ட பாடே பெரும்பாடாயிட்டு. அதனால் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் கண்டினியூஸாக பாருங்கள். எல்லா போகிற ரூட் எல்லாமே கரெக்டாக எடுத்துட்டோம். பாருங்கள், சரியான மேடு இதெல்லாம் ஓரளவுக்கு. இதுலேருந்து பொறுமையாக எல்லோரும் ஏறி வந்துட்டு இருந்தாங்க. சின்ன பிள்ளைங்களாம் வருதுல்ல. இது நம்ம அடுத்த மலைக்கு ஈக்குவலாக நின்றுட்டுருக்கோம் ஒரு பிட்டில். அதான் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே மறுபடியும் நடக்க ஆரம்பித்தேன். பாருங்கள், ஐயப்பன் கோயிலுக்கு மேலே ஏறிட்டுருக்கோம். அப்பாச்சி மேடு கிட்டே நெருங்கிட்டோம். ஓரளவு அப்பாச்சி மேடு கிட்ட வந்தாச்சு. இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏறதுக்கு. அப்பாச்சி மேடு டாப்பு பாட்டம் எல்லாமே இருந்தாலும் ஓரளவுக்கு ஐயப்பன் தான் எங்களை கூப்பிட்டு போனது. ஐயப்பன் இல்லாமல் போக முடியாது. இப்போ அப்பாச்சி வந்து பாட்டமுக்கு வந்திருக்கோம். அப்பாச்சி பாட்டம் எல்லோரும் இதில் தான் ஸ்டார்டிங். பாட்டத்தில் நிற்பாங்க, வெயிட் பண்ணி மறுபடியும் ஏறுவாங்க. அப்பாச்சி பாட்டத்தில் நின்றுருக்கோம். வந்து சரியான ஹைட்டு. இன்னும் ஏறணும். அப்பாச்சி டாப்பு காமிக்க பாருங்கள். நீங்கள் கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள், ஃபுல்லாகவே தெரியும். இப்போ நம்ம அப்பாச்சி பாட்டத்தில் நின்றுட்டுருக்கோம். அப்படியே செல்ஃபி வீடியோ ஃபோட்டோ எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படி செல்ஃபி வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே
அப்பாச்சி பாட்டத்துலேருந்து ஏற ஆரம்பிச்சாச்சு. பாருங்கள் வீடியோவில் ஃபுல்லாகவே பாருங்கள், அப்போ தான் செம்மையாக இருக்கும். சபரிமலை விலாகு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் மக்களுக்கு மேடு சரியான மேடு. ஓரளவுக்கு சிறுவழியில் ஏறி மேலே டாப்புக்கு ஓரளவு வந்தாச்சு. அப்பாச்சி டாப்புக்கிட்ட வந்தாச்சு. இங்கேயும் மூலிகை தண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. இங்கேயும் ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு அப்படி ஏற ஆரம்பித்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ செங்குத்தாக இருக்குதுன்னு பாருங்கள். மேலே உங்களுக்கு தேவையான பொருள் மட்டும் கொண்டு போங்க பேக்கில் வச்சு. அதிகமாக கொண்டு போவாங்க, சமந்து ஏற முடியாது, இறங்கவும் முடியாது. பேக்கெலாம் போட்டு வெயிட்டு தூக்கிட்டு ஏற முடியாது. மேலே கடைகள் எல்லாமே இருக்கும் ஓரளவுக்கு. போக போக ஒவ்வொரு கடை பக்கத்தில் ஒவ்வொரு கடையாக இருக்கும். எல்லாமே யூஸ் பண்ணி வாங்கி சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் கெட்டு கொண்டு போகிறவங்கலாம் அதிக வெயிட்டெல்லாம் தூக்கிட்டு போகாதீங்க. அப்படியே மேலே ஏறிட்டு இருந்தோம். அப்பாச்சி டாப்பு கரெக்டாக என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். இதுதான் அப்பாச்சி டாப்பு. மேலே போனால் இன்னும் உச்சி வரைக்கும் போகும். அப்படி போயிட்டுருந்தோம். இதை நம்ம கூட அந்த பசங்களாம் சின்ன பசங்க கெட்டி ஏறிட்டுருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சரி ஒரு ரெஸ்ட்டை போடோன்ட்டு உட்காந்துட்டு அப்படியே ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டோம். வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்படி ரீல்ஸ் போட்டோம். சும்மா ஒரு நடந்து வரமே ஒரு ரீல்ஸை போட்டோம். ரீல்ஸ் போட்டு சரி இனிமேல் கிளம்புவோன்ட்டு கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. ஆனால் கீழேருந்து வரும்போது கொஞ்சம் இருட்டாக இருந்துச்சு, ஒன்றும் தெரியல. இப்போ மேலே டாப்புக்கிட்ட வந்த பிறகு விடிஞ்சோடனே நல்லா வெளிச்சமாயிட்டு அடுத்த மலைக்கு குளரம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஹைட்டுக்கு வந்திருக்கோம். அவ்வளோ மேகங்கள்லாம் கீழே இருக்கும். நம்ம கீழே அதை பார்த்தா தெரியும். வீடியோவில் காமிப்பேன், எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ தெளிவாக தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே உடங்குடி யூடியூபர் பேசுகிறேன். நான் இங்கே சபரிமலைக்கு வந்தேன். அப்போ தான் நம்ம அண்ணனை பார்த்தேன். முத்தாரி மகன் நம்ம தசரா சேனலில் வச்சுருக்காங்க பாருங்கள். அவங்க கெட்டி வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். கெட்டி வந்திருக்காங்க. நாங்கள் எல்லாம் முன்னாடியே தான் போயிட்டுருக்கோம். யூடியூப் சேனலில் எல்லாம் போஸ்ட் போடுறோம் பாருங்கள். சுவாமியே அப்படி அவங்ககிட்ட பேசிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. மறுபடி அப்படியே போயிட்டுருந்தோம். ஏகப்பட்டவர் பாதி சாமியை பார்த்துட்டு கீழே வந்துட்டு இருந்தாங்க. பாதி பேர் இன்னும் ஏறிட்டே இருந்தாங்க. எனி டைம் ஆள் போயிட்டே தான் இருந்துச்சு. நாங்கள் அடுத்த பிட்டுக்கிட்ட வந்துட்டோம். இது அடுத்த பிட்டு, எத்தனை பிட்டுன்னு தெரில. அடுத்த பிட்டு மறுபடியும் இங்கே கொஞ்சம் அப்படி நின்றுட்டு அப்படியே பொறுமையாக மறுபடியும் நடக்க ஆரம்பித்தோம். அப்படி போயிட்டே இருந்தோம். நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் தெரியும் எந்தெந்த பாதையெல்லாம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு கண்டினியூஸாக தெரியும். மேடு வந்தமாரி இருக்கும், படிக்கட்டு வந்தமாரி இருக்கும். இந்த பிளெயினாக இருக்கலாம் இப்படி வரும், செங்குத்தாக ஏறினமாரி இருக்கும். ஃபுல்லாகவே இந்தமாரி பாதைகளாக வரும். நீங்கள் பாருங்கள், கண்டினியூஸாக பாருங்கள், உங்களுக்கு எல்லாம் புரியும் பாதைகள்லாம். இப்போ நாங்கள் சபரி பீடம் அது பக்கத்தில் வந்தாச்சு. அது பக்கத்தில் வந்து அந்த கலரு கொடியுமே ஒன்று உண்டுல, அந்த ஐயப்பன் கோயிலுக்கு வந்தவங்க அதை குத்துவாங்க. இங்கே தேங்காய்லாம் உடைப்பாங்க, உடச்சிட்டு போவாங்க. அந்த இடத்துக்கிட்ட தான் வந்திருக்கோம். இதுதான் சபரி பீடம்னு சொல்லுவாங்க. அந்த அதுக்கிட்ட தான் நிற்கிறோம். அந்த போர்டை பார்த்தா தெரியும், சபரி பீடம்னு போட்டுருக்குல்ல. இதை தாண்டி தான் இன்னும் கொஞ்சம் தூரம் தான், பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே ஒரு எல்லோரும் வரட்டுன்னு இங்கே ரெஸ்ட்டு போட்டோம். நீங்கள் சபரி பீடத்தில் யாரெல்லாம் இந்த கோல்டு கலர் தண்ணி ஜக்கை பார்த்தீங்களோ அவங்களாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது ஒரு பெரிய ஐயப்பா ஹோட்டல்ஸ்னு ஒன்று இருக்கும் சபரி பீடத்தில், அந்த இடத்துல இருக்குது. நிறைய கடைகள் உண்டு. அதுக்கப்புறம் எல்லோரும் வந்துட்டாங்கன்னு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். சபரி பீடத்துலேருந்து வரிசையாக கடைகள் தான், 2 சைடும் கடையாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் இந்த உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே சீட்டு போட்டு கொஞ்சம் தூரம் ஆரம்பிச்சிச்சு. அது முடிஞ்சதும் இங்கே வந்து இந்த கழுதை பாதைன்னு சொல்லுவாங்க, கீழே ஓடி போகிறது. அங்கே ஒரு பாதை இருந்துச்சு. அது நிறைய பேர் போனாங்க, நாங்கள் போகலை.
ரிட்டன் போகும்போது போயிட்டுருந்தாங்க. கீழே ஓடி போய் அந்த சைடு ஓடி போகும். நாங்கள் அப்புறம் அந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்படியே மறுபடியும் உள்ளே கிளம்ப ஆரம்பித்தாச்சு. இனிமேல் வந்து பாதை வந்து ஒரே மாரி தான் இருக்கும். நிறைய பேர் நடக்க முடியாதால வயசானவங்களாம் இந்தமாரி தூக்கிட்டு போவாங்க டோலில். இது வந்து அவங்களுக்கு ஒரு ரேட் இருக்கும். போகிறக்கு 2000ரூவா, வர்றதுக்கு 2000ரூவா போல் சொன்னாங்க. இப்போ சரியாக தெரில. இந்தமாரி ரேட் இருக்கும். வெயிட்டுக்கு ஏற்றாப்புல ரேட்டும் சொன்னாங்க நிறைய பேர். இந்தமாரி தூக்கிட்டு போகிறாங்க. நடக்க முடியாதவங்க ஆள் மட்டும். மற்றவங்க எல்லாருமே இந்தமாரி தான் வழி இருக்கும். கட்டி போகிறவங்க எல்லாருமே நடந்துருவாங்க. சரி, அப்புறம் செக்யூரிட்டி கவுண்டர்லாம் உள்ளே வந்துச்சு. அதெல்லாம் நேராக வீடியோ எடுக்க முடியல. 18 படி போயாச்சு. 18 படியில் நின்று தான் வீடியோ உங்களுக்கு காமிக்கும். இதான் 18 படி, சபரிமலை தங்கப்படி சொல்லுவாங்கள்ல, 18 படி. அங்கே நின்று தான் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கோயில் சாமி பார்க்கணுன்ட்டு அப்படியே மேலே ஓடி போனோம். மேலேயும் ஆட்கள்லாம் இருந்துச்சு. வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு நினச்சோம். வீடியோ எடுத்து போட்டாச்சு. இது அந்த மஞ்ச மாதா கோயில் சொல்லுவாங்கள்ல, அந்த தேங்காய்லாம் சுற்றிட்டு விடுவாங்க அந்த இடம். அங்கேயும் அவ்வளோ வீடியோ எடுக்க முடியல. அதனால் இங்கேருந்து எடுத்தோம். அடுத்து சாமி தரிசனம் பண்ணிட்டு நெய் கொண்டு வந்த தேங்காய் எல்லாமே குருசாமி எல்லாம் ரெடி பண்ணாங்க கோயிலுக்கு கொடுக்குறக்கு. அப்படி ரெடியெல்லாம் பண்ணிட்டு சாமி நல்ல தரிசனம் நல்லா பார்த்தோம். இந்த டைமில் கார்த்திகை மாதம் கூட பார்க்க முடியாது. இந்த டைமில் நல்லா 4-5 வாட்டை சாமி சுற்றி அலங்காரத்தோட அபிஷேகத்தோட எல்லா டைம்லையும் பார்த்தோம். நல்லா பார்த்தோம் சாமியை. இந்த டைமில் வாங்க, நல்லா ஃப்ரீயாக இருக்கும். எல்லா கோயிலும் எல்லா சாமி எல்லாமே பார்க்கலாம். மற்ற டைமில் தான் ரொம்ப கஷ்டம் கார்த்திகை மாதம். அதுக்கப்புறம் அப்படி நேராக சாமிலாம் பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கு போனோம். அதுவும் க்யூ ஓரளவு கூட்டம் இருந்துச்சு. ரொம்பவும் இல்லை, கொஞ்சமாக இருந்துச்சு. நல்லா க்யூவில் நின்றுட்டு டக்குன்னு போயிட்டு உள்ளே ஃப்ரீயாக தான் இருந்துச்சு ஓரளவு. அதுக்கப்புறம் உள்ளே போயாச்சு. பாருங்கள் எப்படி டோக்கன்லாம் காமிக்கும் பாருங்கள். அங்கே நம்ம ஊர் மாதிரி இருக்காது, சாப்பாடுலாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த சாப்பாடு டோக்கன் எல்லாமே காமிக்கும் பாருங்கள். இதான் டோக்கன், நம்ம சாப்பாடு டோக்கன் அங்கே கொடுத்தாங்க. அப்படி க்யூவில் நின்றுட்டு போயிட்டோம். ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. உள்ளே போன பிறகு சாப்பாடு என்னன்னா உப்புமா, கடலைக்கறி, வேறு சுக்காப்பி கொடுத்தாங்க. சாப்பிட்டு அப்படியே வெளியே வந்துட்டு நேராக அந்த தேங்காய் உடைக்கிற இடம் இருக்குது பார்த்துக்கிடுங்க, கொடிமரம் பக்கத்தில். அங்கே எல்லாம் தேங்காய் உடைச்சிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு இருந்தோம். அதை பார்த்துட்டு அப்படியே சுற்றி வந்தோம். சுற்றி வந்த பிறகு நேராக மறுபடியும் சாமி பார்க்க போவோமா, ஃப்ரீயாக தான் இருக்குன்ட்டு மறுபடியும் சாமி பார்க்க கிளம்பியாச்சு. மேலே அந்த க்யூ லைனில் ஓடி போனோம். காமிக்க பாருங்கள், அந்த லைனில் ஓடி எவ்வளோ லைன் இருக்குது. கார்த்திகை மாதம்லாம் இல்லைன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும். பொறுமையாக நின்று போக முடியும். இதுதான் சாமி பார்க்குற போகிற லைனு. போயிட்டு நேராக அந்த கொடிமரம் இருக்குமே அங்கே வந்தாச்சு. சாமிலாம் பார்த்து சுற்றி கொண்டிருக்கு. இங்கே வந்தாச்சு. இங்கே நின்று ஒரு வீடியோ போட்டுட்டு கீழே அப்படியே வியூ பாயிண்ட்லாம் வீடியோ காமிச்சிட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு. கோயிலெலாம் செம்ம பெரிய இடம். சபரிமலை பார்க்குறவங்க எல்லாமே வீடியோவில், நம்ம வீடியோவில் எல்லாமே இருக்கும். எல்லா வீடியோ தெளிவாக எடுத்து போட்டிருக்கோம் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா வீடியோவும் தெளிவாக இருக்கும். கீழேருந்து அந்த கொடிமரத்தை ஜூம் பண்ணி எடுப்போன்ட்டு எடுத்தோம். செம்ம வியூ அழகாக இருந்துச்சு. தேங்காய் நாங்கள் கண்டினியூஸாக வரும்போதும் உடச்சிக்கிட்டே தான் இருந்தாங்க எல்லோரும். அதுக்கப்புறம் க்யூவில் நிற்பாங்க தெரியுமா, லைன் பொது தரிசனம் எவ்வளோ பெரிய லைன் பார்த்தீங்களா. அந்த லைன்லேருந்து அதுக்கப்புறம் அப்படியே ரிட்டன் வர ஆரம்பிச்சிட்டோம். வரும்போது இதில் ஒரு சவுண்டு ஃபுல்லாக என்ன சவுண்டுன்னு தெரில. இந்த மலையை சுற்றி ஃபுல்லாக இந்த வண்டு சவுண்டுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஐயப்பன் கோயிலுக்கு போனீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும். போனவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க என்ன வண்டுன்னு தெரில. சவுண்டாக இருந்துச்சு இந்த பாதையில் ஃபுல்லாகவே. வீடியோவில் நான் சவுண்டை போட்டிருப்பேன். சவுண்டு கேட்கும், நீங்கள் பாருங்கள். தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க என்ன சவுண்டுன்னு. நாங்கள் அப்படியே மறுபடியும் கீழே மலை இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபுல்லாக வீடியோ போட்டிருக்க மாட்டோம். கொஞ்சம் தூரம் தான் வீடியோ எடுத்தோம் இறங்குறது. ஏன்னா போகும்போதே எல்லா பாதையும் காமிச்சோன்னே இறங்குறது ஃபுல்லாக எடுக்கலை. இந்த பாதையை மட்டும் லைட்டாக காமிச்சிருப்போம். இப்போ நாங்கள் இறங்கிட்டுருக்கோம். பாதி பேர் இன்னும் வந்துகிட்டே இருக்காங்க. நாங்கள் விடியற்காலமே ஏறிட்டோம்னா இப்போ எல்லாம் இறங்கிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் நேராக பம்பை இதுக்கிட்ட வந்தாச்சு. பம்பை நதிக்கிட்ட வந்தாச்சு. வந்துட்டு எல்லோரும் குளிக்கணும். மறுபடியும் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிடுவோன்ட்டு சொன்னாங்க. எல்லோரும் குளிக்க கிளம்பிட்டாங்க. நான் அப்படி ஒரு ரீல்ஸை போட்டுட்ருந்தேன். ஏன்னா நைட்டு தானே வந்தோம் பம்பை நதிக்கு விடிய காலம். இருட்டில் ஒன்றும் தெரில. அதனால் இப்போ வீடியோ எடுப்போம் அப்படின்ட்டு பம்பை நதியை அப்படி சுற்றி வீடியோ எடுத்தேன். செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் மலை ஏறும்போது விடிய காலம் தான் வந்தோம். அதனால் இருட்டாக இருந்துச்சா பம்பை நதி தெளிவாக தெரில வீடியோவுக்கு. அதனால் போகும்போது
உங்களுக்கு நீட்டாக பகலில் பம்பை நதி காமிக்கிறோன்னு ஃபுல் வீடியோ எடுத்து போட்டாச்சு. நீங்கள் யாரெல்லாம் சபரிமலைக்கு வந்தீங்க, சிறுவழியில் போனீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விலாக் வந்து செம்மையாக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். யாரெல்லாம் சபரிமலைக்கு வந்தீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஐயப்பனை பிடிச்சவங்க பிளாக் கலர் காட்ட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிச்சவங்க லைக் பண்ணிவிட்டு போங்க. பாய்.